இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பொருளாளர் அண்ணன் DKM ஜான்சன் அவர்கள் கடந்த 6 மாதமாக, அதாவது அண்ணன் ஸ்ரீ ராஜன் அண்ணனுடைய அணியினர் ஆட்சிக்கு வந்த பிறகு திருமண்டலங்கள்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்னலாம் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது குறித்து காணொலியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அனைவரும் சென்று பாருங்கள். ஏன்னா கடந்த காலங்களில் இது நடக்கல. அங்க திருமண்டலத்துல என்ன நடக்குது, நீதி மற்றும் கல்வி மற்றும் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம கேட்டாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு திரையின் மறைவில் இருந்துச்சு. அதனால் தற்போது நிர்வாகத்தில் இருக்கவங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா, வெளிப்படைத்தன்மையா சொல்றாங்க, வரவேற்கத்தக்கது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பள்ளிகளில் நடக்கின்ற அந்த மறுசீரமைப்பு பாத்தீங்கன்னா முற்றிலும் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை பாத்தீங்கன்னா எங்களை போன்றவர்கள் கொடுக்கிறது. அதுபோல தாளாளர்களுடைய செயல்பாடும் சொன்னாங்க, உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதுபோல மருத்துவமனை அதை சார்ந்த விஷயங்களையும் சொன்னாங்க. குறிப்பாக அந்த கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்ற திருமண்டல அலுவலகம் பாத்தீங்கன்னா அது குறித்தும் தன்னுடைய காணொலியில வெளியிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. கடந்த நிர்வாகம் 5 வருடங்கள் ஆட்சியில் இருந்தவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. நம்ம வலைதளம் மூலமா நிறைய சொல்லிட்டோம். இனிமே பாத்தீங்கன்னா அவர்கள் தவறு செய்தார்கள், அதனாலதான் தாமதிக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் தயவு செய்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா அவர்கள் தவறானவர்கள் தான் மக்கள் உங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. உங்க கையில இன்னைக்கு நிர்வாகம் இருக்குது. அந்த தவறுக்கு என்ன பிராயசித்தம் செய்யணுமோ அதை செய்யுங்க. அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை, காவல்துறை மூலமான நடவடிக்கை, திருமண்டலத்திலிருந்து எடுக்கிற நடவடிக்கைகளை ரொம்ப திடமாக, அழுத்தமாக, ஆணித்தரமாக நிர்வாகத்தில் யார் வந்தாலும் தவறு செய்யாதிருக்க அளவுக்கு என்ன பண்ணுது நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா நாங்க உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம். அது போல பாத்தீங்கன்னா கல்வியில ஆங்கில கல்வி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி சற்று தொய்வை ஏற்படுத்தியிருக்கிறது, பின்னடைவை ஏற்படுத்திருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமாக இந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் நான் கடுமையாக மறுக்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கும் RC பள்ளிகள்ல, ரோமன் கத்தோலிக்கும் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. திருநெல்வேலியிலாம் பாத்தீங்கன்னா சேவியர் ஸ்கூல்ல 11th அட்மிஷனுக்கு 2 நாள் காத்திருந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. அது போல தூத்துக்குடியிலும் பாத்தீங்கன்னா லசால் ஸ்கூலா இருக்கட்டும், அதுபோல இக்னேசியஸ் போன்ற கான்வென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பேர் பெற்று தான் இருக்குது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நமது திருமண்டலங்கள் கல்வி நிலையங்கள் ஏன் பாத்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்தது என்றால் 100க்கு 100 அரசியல், அதுபோல ஆசிரியர்களுடைய பழிவாங்குதல் படலம், அதுபோல சரியான நிர்வாக திறமை இல்லாத தாளாளர்கள், அதுபோல மேலாளர்கள் அங்க பணியில் இருந்தனாலதான் பாத்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்ததை தவிர தற்பொழுதும் தமிழ் வழி கல்வியில படிக்கிறதுக்கு ஏராளமான மாணவ மாணவியர் தயாராக இருக்கின்றனர். நமது திருமண்டல கல்வி நிலையங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு உண்டு. அங்க டிசிப்ளின் நல்லா இருக்கும், கல்வி சிறப்பா இருக்குன்னு சொல்லி இருந்தது. அதை மீண்டும் நீங்க மீட்டெடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. அதை செய்யுங்க, செயல் வடியில கொண்டு வாங்க. அது எளிதான காரியம் இல்லை. கட்டடம் கட்டிடலாம், ஃபேன் வாங்கி போட்டுடலாம். ஆனா மாணவ மாணவிகள் எப்படி வருவாங்க? தரமான கல்வி கொடுத்தாதான் மாணவ மாணவிகள் வருவாங்க. அதற்கு நிர்வாகம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், திறந்த மனதோடு ஆசிரியர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த பழிவாங்குதல் படலாம் அதனாலதான் முற்றிலுமாக விடப்படும் சொல்லிட்டு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். தரமான ஆசிரியர்களே நம்ம நீங்க உருவாக்கணும். எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க மாட்டாங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் கொடுக்கணும். அது டிரான்ஸ்பர்ல இருந்து ஒரு கல்வி நிலையத்துக்கு வந்ததுக்கு பிறகும் எப்படி மாணவ மாணவியரை அணுக வேண்டும் என்று என்ன பண்ணும் கண்டிப்பா சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தனியார் மெட்ரிக் பள்ளிகள்லயும் CBSE பள்ளிலாம் செய்யறாங்க. அது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், செஞ்சுதான் ஆகணும். அது போல தாளாளர்களுக்கு என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். தாளாளர்கள் என்பவர்கள் பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்களை அரவணைத்து சென்று தரமான கல்வி கிடைப்பதற்கு ஒரு சரியான ஒரு வழிமுறையை, சரியான ஒரு திட்டமிடலை என்ன பண்ணும் செய்யணும். அதற்கு பாத்தீங்கன்னா மேலாளராக இருப்பவர்கள் என்ன பண்ணணும், நீங்க இறங்கி அந்த கூட்டங்கள் நடத்தணும். அவர்களுக்கு என்ன பண்ணும், ஆய்வறிக்கைகள் என்ன பண்ணும், சமர்ப்பிக்க செய்யணும். இதெல்லாம் என்ன பண்ணும் நீங்க அரசாங்கம் செய்யுது. நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு அரசு பள்ளி பாத்தீங்கன்னா சரியான மார்க் எடுக்கல, அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுனாங்கன்னா DO/CO ஆபீஸ் என்ன பண்றாங்க, கூட்டு தலைமை ஆசிரியர்களை எழுப்பி போட்டு கேள்வி கேட்கறாங்க. சோ நீங்க அப்படி கேட்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குறைய சொல்லுவாங்க. ஏன்னா 100 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்கீங்க, நான் எப்படி காலையில 8:30 வர முடியும், நான் எப்படி பாத்தீங்கன்னா 5 மணிக்கு முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு 8 மணிக்கு போய் சேரணும்னு சொல்லுவாங்க. சோ இதை கேட்கறக்கும் நீங்க என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும், அவருடைய குறைகளை முதல்ல களைந்து விடணும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல ஒரு இன்வால்மெண்ட்,
அந்த கல்வி பணியை வந்து அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிர்வாகம், மேனேஜர் மற்றும் கரஸ்பாண்டன்ஸ் ஏற்படுத்தணும். அது போல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டியில, செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தினம் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களை நீங்க கௌரவிக்கணும்னு நான் சொன்னேன். அதெல்லாம் செய்யுங்க. ஒரு தமிழக அரசு எப்படி கொடுக்குதோ அது போல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல கல்வி நிலையத்துல பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கு திறமையான ஆசிரியர்கள் எடுத்து நல்ல ஆசிரியர்கள் விருது கொடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியலை புகுத்திடாதீங்க, ஏன் டீமை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே திறமையான ஆசிரியர் பெருமக்களுக்கு 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு 100% வந்து மாணவ மாணவிகளை மதிப்பெண் எடுக்க வைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பண்ணுங்க, அணிகள் சார்பின்றி என்ன பண்ணுங்க, அவார்டு கொடுங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துங்க. திருமண்டல சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு வந்து பண்ணுங்க, எல்லா ஆசிரியர் பெருமக்களும் அழைத்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நல்ல வயிறார காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு போடுங்க. அது போல அந்த கலை நிகழ்ச்சியை நடத்துங்க. நம்ம டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுங்க, அன்னைக்கு வந்து ஒரு நாள் அந்த செப்டம்பர் 5ஆம் தேதி மட்டும் என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியாக வைத்திருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அடுத்த மாதங்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோர்வு இல்லாம ஓடுறதுக்கு அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல ஒர்க் பண்ணும்போது சென்னையில பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல் இருக்கு. வருஷத்துல 365 நாள் என்ன பண்ணுவாங்க, போட்டு எங்களை பிழிஞ்சு எடுப்பாங்க. ஆனா ஒரே ஒரு நாள் அந்த செப்டம்பர் 5 மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலை லீவு டிக்ளேர் பண்ணிட்டு எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக உதவியாளர்களையும், அது ஓனரும் வந்துருவாரு, ஓனர் அம்மா வந்துருவாங்க, அவங்களும் ஃபேமிலியா வந்துருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஸ்கூல்ல எல்லாரும் கேதர் பண்ணி காலையில டிஃபன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா விளையாட்டு போட்டிகள் ஆசிரியர் பெருமக்களுக்கு இடையே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் எல்லாம் நடத்தி என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போட்டு வயிறார. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் பேசுவாங்க, அந்த ஓனர் பேசுவார், இப்படி இப்படிலாம் இருங்க, இப்படி இப்படிலாம் எதிர்பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதுல பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு கொடுப்பாங்க. வந்து கலந்து கொண்டு அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க செய்யுங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம். ஒருவேளை அந்த ஆசிரியர் பெருமக்கள் பழி வாங்கப்பட்டோ இல்லைன்னா பணியில வந்து பார்த்தோன்னா ஒரு சோர்வோடு இருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். சோ இப்படி ஆசிரியர்கள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இது நம்ம பள்ளி, இது நமது திருமண்டல பள்ளிங்கிற எண்ணத்தோட தாராளமா சிறப்பாக வேலை செய்வாங்க. சோ இதை வந்து தற்போது இருக்க நிர்வாகம் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதியே பண்ண வேண்டும். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் என்ன பண்ணும், முக்கியமானவர்கள் அன்னைக்கு என்ன பண்ணுங்க, என்ன வேலை இருந்தாலும் எல்லா நிர்வாகிகளும் என்ன பண்ணுங்க, லே சைட்ல இருந்து கிளரிக்கல் செக்ரட்டரி இருந்து வைஸ் சேர்மன் இருந்து அது போல எல்லா கரஸ்பான்ஸும் கொடுங்க, எல்லா ஹெட் மாஸ்டர்ஸ் வாங்க, ஒரு இடத்துல கேதர் பண்ணி என்ன பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அது போல என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு என்னென்ன மகிழ்ச்சியா இருக்கா எனக்கு என்ன பண்ணுங்க அவங்களுக்கு செய்யுங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுங்க, இந்த வருஷம் எல்லா பள்ளிகளும் என்ன பண்ணும், 100% ரிசல்ட் எடுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அனுப்புங்க, நல்ல ஜெபம் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா பாருங்க, இந்த வருஷத்தோட முடிவுல எல்லா ஸ்கூலும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு டீச்சர்ஸ் உழைப்பாங்க. நைட்டு 8 மணி 9 மணி வரைக்கும் கூட உட்கார்ந்து உழைக்கிற டீச்சர்ஸ் நான் பாத்திருக்கேன். சோ இதை என்ன பண்ணும் செய்யணும். அது போல பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் காலாண்டுல கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸே நடத்தணும். அது போல என்ன பண்ணும், ஒரு ஆனுவல் டே நடத்தணும். அப்பதான் பள்ளியில என்ன நடக்குன்னு சொல்லி பெற்றோர்களுக்கு தெரியும், அவங்க வந்து அதுல கலந்துக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா சில டீச்சர்ஸ் 1008 சாக்கு போய் சொல்றாங்க, அது டிசிப்ளின் பிரச்சனை வந்துடும். நைட்டு வச்சா வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடக்கும் எப்படி நடக்கும், எப்படி நடக்காது. நீங்க எவ்வளவுதான் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் கண்காணிப்பு செஞ்சாலும் அங்க தவறு நடக்கத்தான் செய்யும். அதை வந்து தடுப்பதற்கு என்ன பண்ணும், ஒரு கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். முதல் காலாண்டுல ஒரு விளையாட்டு போட்டியும் ஒரு ஆனுவல் டேயும் கம்பல்சரி நடத்தணும். அது எல்லா ஸ்கூல்லையும் நடத்துறாங்க, இங்க மட்டும் நடத்துறது இல்லை. அது போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்தணும். ஒரு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு முடிந்த தேர்வுல வந்து உங்க பிள்ளைங்க இந்த மார்க் எடுத்திருக்காங்க, சோ நல்லா படிக்க வைங்க, நாங்க முயற்சி செய்யறோம், நீங்களும் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுவான், அந்த பையன் சொல்லுவான், எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவும் அடிப்படி சண்டை போடுறாங்க, எங்க அப்பா குடிச்சிட்டு வரான்னு சொல்லி சொல்லுவான். அப்ப என்ன பண்ணுவான், அந்த பேரண்ட் என்ன பண்ணுவான், தலை குடிச்சு போய் இருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுங்க. டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு அப்பா தான் என்ன பண்ணும், ஒரு பையனுக்கு வந்து ஒரு முன்மாதிரி, ஒரு அம்மா தான் வந்து மகளுக்கு முன்மாதிரி சொல்லி என்ன பண்ணுங்க, டீச்சர்ஸ் வச்சு கவுன்சிலிங் கொடுங்க. எல்லா ஸ்கூல்லையும் நடக்குங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர்ல ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ண செய்யணும்னு சொன்னேன். அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் அது வேலைக்காவது, அது உருப்படாது, அது விளங்காதுன்னு சொல்லி நெகட்டிவா சொன்னாரு. 4 பேரண்ட் கூட வராதுன்னு சொன்னாரு. நான் நடத்தினேன், கிட்டத்தட்ட 250 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. குறிப்பாக 10th 12th படிக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸை கண்டிப்பா அனைத்து டீச்சர்ஸ்க்கும் தெரியணும். அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேர் எடுக்கணும். அவங்களுக்கு அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியணும். நீங்க அதை கேட்கணும். ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு, காலைல சாப்பிட்டியா, அப்படிலாம் கேட்கணும். இதெல்லாம் கேட்கறதே கிடையாது. வந்தவனையே மூதேவி, அந்த பாடத்தை எடு, எரும மாடு, ஏன் படிக்காம வந்தா, நீ உருப்படிவியா விளங்குவியா, இப்படி நெகட்டிவா டீச்சர்ஸ் பேசுறாங்க. டீச்சர்ஸ் எதுக்கு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பிரஷர், 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி வராங்க. அப்புறம் எப்படி வந்து எங்களுக்கு எஜுகேஷன் என்ன பண்ண முன்னேறும். சோ இதெல்லாம் மாத்தணும்னா நிர்வாகம் தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். அங்க இருக்கிற தாளாளர் முடிவு பண்ணணும், அங்க இருக்கிற மேலாளர் முடிவு பண்ணும். சோ இதை வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் செஞ்சீங்கன்னா பள்ளிகள் சிறப்பா இருக்கும். மற்றபடி நீங்க பில்டிங்கை கட்டினாலும் சரி, ஃபேனை வாங்கி போட்டாலும் சரி, ஏசி வாங்கி போட்டாலும் சரி,
திருமண்டல பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கட்டமைப்பும் இங்க சிதைந்து போயிருக்கு. அதை மாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் டேக்கு நல்லா என்ன பண்ணுங்க, டீச்சர்ஸ்க்கு சாப்பாடு போட்டு உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வந்து பாத்தீங்கன்னா அரசியலை தாண்டி கொடுங்க. நிச்சயமா பாருங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். அது போல ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்னும் நான் சொல்ற விரும்புறேன், ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு வாக்கப்பட்டா கணச்சுதான் அவனோட சொல்லி. திருமண்டல பள்ளிகள்ல வந்து ஆசிரியா வேலை பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு, நுகத்தை மாட்டியாச்சு, வண்டியை இழுத்துதான் ஆகணும். இங்க வந்து அரசியல் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அதை தாண்டி உங்களை நம்பி பெற்றோர் பிள்ளைகளை அனுப்புறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருமண்டல பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வர மாட்டேங்கி, ஆனாலும் என்ன பண்றாங்க, இப்பவும் பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க. அந்த பேரண்ட்ஸோட முகத்தை பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு உண்மையா இருக்கு, விசுவாசமா இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வேலை, உங்களுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருக்காரு, இந்த பணித்திறத்தை கொடுத்திருக்காரு. பணிச்சுமைகள் இருக்கதான் செய்யுது, மன உளைச்சல் இருக்கதான் செய்யுது. இருந்த பிள்ளைகளுக்கு நீங்க முன்மாதிரியா இருந்துதான் ஆகணும். கண்டிப்பா வரதான் செய்யணும், கண்டிப்பா 8:30 வந்து தரணும். கரஸ்பாண்ட் சொல்லதான் செய்வாங்க, அதுக்குதான் உங்களை வச்சிருக்குது. உடனே என்ன பண்ணிருக்கு, எனக்கு வந்து டிசிஏ தெரியும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்ட் தெரியும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் தெரியும், இந்த சொல்லவே கூடாது. ஒருவேளை உங்கள் அணியை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு டீச்சராக கொடுத்திருக்கீங்க, அதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க தலைமை ஆசிரியர் அவர் தான் ஹெட், த்ரூ தி ப்ராப்பர் சேனல். உங்களுக்கு பிரச்சனையா ஹெட் மாஸ்டர் சொல்லுங்க, ஹெட் மாஸ்டர் சொல்லி கரஸ்பாண்ட் சொல்லுங்க. முடியவில்லைண்டா ரொம்ப ரேரா தான் என்ன பண்ணணும், உள்ள அந்த பிரச்சனைகளை பாக்குறதுக்கு என்ன பண்ணணும், மேனேஜர் வரணும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில் நடக்கிற பிரச்சனைகளை அந்த தாளாளரும் தலைமை ஆசிரியர் இணைந்து என்ன பண்ணணும், தீர்த்திடணும். ஆசிரியர் பிறகு முதலாவது என்ன பண்ணணும், அங்க இருக்கின்ற தலைமை ஆசிரியருக்கு அடங்கிதான் இருக்கணும், கரஸ்பாண்டருக்கு அடங்கிதான் இருக்கணும். ஒருவேளை அவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்கிட்ட என்ன பண்ணலாம், நீங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். தாளாளரும் திறந்த மனசோட இருப்பாங்க. தலைமை ஆசிரியர் என்ன பண்ணும், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் என்ன பண்ணும், சமமாக என்ன பண்ணும், ட்ரீட் பண்ணணும். இதெல்லாம் நடந்தாதான் என்ன பண்ண முடியும், ஸ்கூல் டெவலப் ஆகும். இதை சொல்லும் போது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஏரல் பகுதியில் இருக்கிற ஒரு பாஸ்டேட்ல ஒரு 5-6 பள்ளிகள் இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா தாளாளராக, அதாவது தொடக்கப்பள்ளி ஒரு குருவானவர் இருக்காங்க. அந்த குருவானவர் எனக்கு நல்லாவே தெரியும். நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நான் இரவு பணியை முடித்து விட்டு கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு கால், நமது சகோதரர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு மெசேஜ் போட்டுங்க பாருங்க நாங்க. ஸோ இந்த மெசேஜை பார்த்தவொடனே இந்த குருவானவர் இவர் அப்படின்னு சொன்னோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக அங்க தவறு நடந்திருக்காது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குருவானவர், ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஆண்டவருக்கு பயந்து ஊழியம் செய்யற ஒரு உண்மையான ஒரு மனுஷன். அப்போ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களை கட்டாயப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்றால ரிட்ரீட் கூடுறாரு. வரலன்னா அவங்க என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு வரணும். அது மாதிரி வரலனால என்ன பண்ணணும், நீங்க 1000 rupees கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த அனுப்பின சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வெல் விஷர். ஸோ அது தப்புன்னு சொல்லல. அப்ப அந்த ஆசிரியர் பெருமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது அதுல இருந்து என்ன பண்ணணும், போயிட நினைக்கிறாங்க. அந்த புத்துணர்ச்சி முகாம்ங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தான். ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது யானைகளுக்கே என்ன பண்ணாங்க, நீலகிரியில ஒரு புத்துணர்வு முகாம் நடத்தினாங்க. வருஷம் நடத்துவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உழைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து உழைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுடைய அனுமதியோட தான் என்ன பண்றாங்க, அந்த தாளர் என்ன பண்றாங்க, அதுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. இப்ப அந்த ஐயாட்ட நான் பேசும்போது ஐயா சொன்னது அதான், 15 டீச்சர்ஸ் இருக்காங்க, 9 பேர் தான் வரேன்னாங்க, கடைசியில 3 பேர் தான் வரேன்னு சொல்றாங்க. ஐயா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. இது எவ்வளவு தவறான ஒரு விஷயம். அதாவது எல்லாருக்கும் சாக்கு போகுது. நானும் பார்த்திருக்கேன். தலைமை ஆசிரியர் சொல்லும் போது ஒருத்தரும் கை தூக்க மாட்டாங்க. கை தூக்குற 4 பேர் என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அதாவது இந்த 9 பேர் வரேன்னு சொல்லுவாங்க, இந்த 6 கழிஞ்சு போச்சு தெரியுமா, இதுங்களே என்ன பண்ணும், போய் போகாதன்னு சொல்லி என்ன பண்ணும், அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாகும். அப்படி செய்யாதீங்க தயவு செய்து. நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, பிரச்சனைகள் இருக்கு, அந்த இடத்துக்கு போன பிறகு அது என்ன பண்ணும், ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்க. அதுக்குரிய உத்தரவாதத்தையும் தாளாளர்கள் ஏற்படுத்தணும். அந்த ஒரு குறிப்பிட்ட ஆசிரியையும் என்ன பண்றாங்க, பழிவாங்குதல் பட்டு என்ன பண்றாங்க, கொஞ்சம் தூரத்துல தான் வராங்க, இருந்தாலும் நம்ம டைமுக்கு வந்தாகணும் சார் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க சொல்றேன். அது உண்மைதான், வேற வழி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அடுத்த கட்டத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. வேணுமா என்ன பண்ணுங்க, லீவை போடுங்க, லாஸ் ஆஃபே போடுங்க, இல்லாட்டா என்ன பண்ணுங்க, ரிசைன் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். இதை வந்து என்ன பண்ணும், இருக்கின்ற நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கின்றேன் என்று சொல்கின்ற அந்த எஸ்.கே. ராஜன் அவருடைய அணியினர் என்ன பண்ணும், அதை கன்சிடர் பண்ணி ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலையில் பணியாற்றுவதற்கான பணி உத்தரவாதத்தை என்ன பண்ணும், கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான தகவலையும் நான் சொல்றேன்னா, எனது வலைதளம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்புன்னு மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுல வந்து தான் அதிகாரப்பூர்வமான வலைதளம். ஸோ அதுல என்னுடைய லோகோலாம் இருக்கும். ஆனா தற்போது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுமதி இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு யூடியூப் சேனல் இயங்கிட்டு இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியல, ஏற்கனவே நான் விசாரிச்சேன், எனக்கு வந்து கிடைக்கல. தற்போது இருக்க நிர்வாகம் என்ன பண்ணுங்க, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த நிர்வாகத்தை பற்றியே தவறாக போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப அதிகாரப்பூர்வமான வலைதளம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தற்போது ஆட்சியில் இருக்கிறவர்கள் உங்களுடைய அனுமதியோட தான் போடணும். அனுமதி இல்லாம என்ன பண்ணாங்க, என்னுடைய வீடியோ எல்லாம் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. தற்போது நிர்வாகத்தில் இருக்க, தயவுசெய்து பாருங்க.
அதுபோல பிரம்பு அபிஷியல் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ போடுற ஒரு சேனல் இருக்கு. அதுவும் என்னுடையது அல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி. நான் போடுறதை எடுத்து என்னோட வாய்ஸை கட் பண்ணி என்ன பண்றது அவங்க இஷ்டத்துக்கு தெரிவிக்கிறாங்க. நான் அது வந்து பாத்தீங்கன்னா அது குறித்து சைபர் கிரைம்ல காவல்துறையில வெகு விரைவில் கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சுயமா பேச தெரியாதவங்க, சுயமா சிந்திக்க தெரியாதவங்க, நம்மளுடைய உழைப்பு இது வந்து என்னுடைய உழைப்பு இல்லை, நான் சொல்ற மாதிரி இது ஒரு ஊழியம் தான், அதை எடுத்து போட்டு தங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமான்னு சொல்லி பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து முற்றிலும் தவறானது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஒரு வலைதளம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அது மூலமா வெளிப்படுத்துங்க. நான் பேசுனதை சொல்லி நீங்க என்ன பண்ணும் ஆதாயம் ஆக போறதுல நான் வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் என்னுடைய அதிகாரப்பூர்வமான வலைதளமான பிரம்புல மட்டும் தான் என்ன பண்றேன் இது போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு இது இருக்குது அதன்ராஜ் சொல்லி அது வந்து உலக பிரகாரமான காரியங்களை போட்டிருக்கேன். எனவே திருமண்டல மக்கள் நீங்கள் விழிப்போடு இருங்க. தற்போது இருக்க திருமண்டல நிர்வாகம் சிறப்பாக செய்யறாங்க. இன்னும் நீங்க சிறப்பாக செய்யணும்னா அனைத்தையும் வெளிப்படைத்தன்மையா இருங்க. சொல்ல போனா அந்த நிதி நிலைமை அதே என்ன பண்ணுங்க, நீங்க சீர்தூக்குங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட 20 கோடி சேர்த்து வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 மாசம் ஆச்சு, எத்தனை கோடி நீங்க வச்சிருக்கீங்க கையில, எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் போட்டீங்கன்னா ரொம்ப நேர்மையான, ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு நிர்வாகம் என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த திருமண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தற்போது அதிகாரத்தில் ஒரு அணியினர் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தும் வரத்திலிருந்தே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே இங்க இருக்கிற மக்களுக்காகவும் திருமண்டல நன்மைக்காகவும் தொடர்ந்து செயல்படுங்கள். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.